மரியாதை ராமன் ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு பயணம் போனார். ரொம்ப தூரம் நடந்ததுனால வழியில் எங்கேயாவது தங்கி ஓய்வெடுக்க சத்திரம் அவர் கண்ணில் பட்டது. அங்கே போய் சத்திர காவல்காரங்கிட்ட இங்கே தங்கலாமா என்றான். தங்கலாம் என்றான் காவல்காரன். மரியாதை ராமன் தூங்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழித்து மரியாதை ராமன் அந்த காவல் அதிகாரி எழுப்பினார். ஐயா, இந்த சத்திரத்தில் ஒரு திருட்டு நடந்துடுச்சு, நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். உடனே மரியாதை ராமன் சத்திரத்துக்குள்ளே போய் என்ன நடந்ததுன்னு கேட்டார். காவல் அதிகாரி சொன்னார், ஐயா, இங்கே 5 பேர் தங்கி இருந்தாங்க. என்னோடய வைரம் காணாமல் போயிடுச்சு. சாயந்தரம் வைரம் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த 5 பேர் வெளியே போகலை. இப்போது வைரம் வச்சிருந்த பெட்டி திறந்து இருக்குது பார்த்தேன். நான் முழு இரவுமே வாசல் பக்கத்துலேயே முழிச்சிருந்தேன். நீங்கள் வாசலுக்கு வெளியே படுத்திருந்தீங்க. அதனால் இந்த 5 பேரில் ஒருத்தர் தான் அந்த திருட்டை செஞ்சுருக்கணும்னு சொன்னார். உடனே மரியாதை ராமன் எல்லா பயணிகளையும் எழுப்பி திருடு போன வைரத்தை பற்றி விசாரித்தார். அந்த பயணிகள் வைரத்தை பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. மரியாதை ராமன் ஒரு சூப் வைக்கிற பாத்திரத்தை பார்த்தாரு. உடனே அந்த 5 பயணிகளையும் காவல் அதிகாரியும் வெளியே போங்க சொன்னார். எல்லாரும் வெளியே போனாங்க. சூப் வைக்கிற பாத்திரத்தை எடுத்து ஒரு மேஜையில் வச்சு அதோட அடிப்பகுதியில் தீப்பட்டு கரியாக இருந்துச்சு. அந்த வைரம் வச்சிருந்த பெட்டிக்கு அடியில் கரியை தடவினார். மரியாதை ராமன் என்ன செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது. மரியாதை ராமன் சொன்னார், இந்த வைரம் வச்சிருந்த பெட்டி சந்தன மரத்தால் செஞ்ச பெட்டி. அதனால் திருடனோட உடம்புல வாசனை அடிக்கும். ஆனால் திருடன் வேகமாக திருடுறதுனால சந்தன வாசம் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் ஒவ்வொருத்தராக அந்த பெட்டியை கையில் எடுத்து அடிப்பகுதியை தடவணும். உண்மையான திருடன் ஏற்கனவே அந்த பெட்டியை தொட்டதுனால அவனோட கையில் இருக்கிற சந்தன வாசம் மறுபடியும் பெட்டியை தொட்டால் இன்னும் வாசம் வீசும். சுலபமாக திருடனை கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னார். இதை கேட்ட எல்லா பயணிகளும் இதுக்கு சம்மதிச்சு அப்போ மரியாதை ராமன் ஒவ்வொருத்தராக பெட்டியை தடவை சொன்னார். எல்லாரும் வெளியே வந்ததுக்கப்புறமா எல்லோர கைகளையும் மோந்து பார்க்கலாமான்னு கேட்டார். எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. எல்லாரும் கையையும் மோந்து பார்க்காம உத்து பார்த்தாரு. அப்போ தான் எல்லாரோட கையிலையும் கரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. ஆனால் ஒருத்தர் கையில் மட்டும் கரி இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சு. அப்போ மரியாதை ராமன் சொன்னார், இவன் தான் திருடன் அப்படின்னு. என்ன நடந்தது, எப்படி நீங்கள் திருடனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. நடந்ததை எல்லாத்தையும் மரியாதை ராமன் சொன்னார். என்னோட திட்டப்படி திருடன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னாரு. மரியாதை ராமனை எல்லாரும் பாராட்டுனாங்க. அவரோட புத்தி கூர்மையை நினச்சி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.